ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ்டன் ஹால்ன்ற ஜெர்மனி வெப் சீரிஸோட 5th எபிசோட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கிஸ் அடிச்சுட்டு இருக்கிறத ஹீரோட அப்பா பார்த்துருவாரு. உன்னோட ப்ராங்க்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, நான் மட்டும் இந்த ஸ்கூல் ப்ரொஃபஸராக இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்ன மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணுற பார்ட்டியோட கமிட்டி லீடராக ஆக்கியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் பார்ட்டி எப்படி நடந்துட்டுருக்குன்னு கூட தெரியாமல் நீ இங்கேருந்து கிஸ் அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொன்ன பிறகு ஹீரோயினை பார்த்து, நீ வெளியில் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு பயந்து அங்கே போகிறாங்க. ஹீரோட சிஸ்டரும் என்ன நடக்க போதோ அப்படின்னு நினச்சி வெளியில் பயந்து நின்றுட்டுருக்கா. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதை பார்த்து சட்டன் ப்ரொஃபஸர் பேசலான்னு சொல்லிட்டு கிட்டக்கு போவார். அதுக்குள்ளே ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் கிராஸ் பண்ணுறதை பார்த்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுவார். ஹீரோட அப்பாவும், அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க லிடியா, வந்து காரில் ஏறு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே பார்ட்டி ஒழுங்காக நடக்கல போலையே அப்படின்ற மாதிரி பதறி அடித்து ஹீரோயின் வெளில வந்து பார்க்குறாங்க. ஆனால் பார்ட்டி நார்மலாக தான் நடந்துகிட்ருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நல்லாவே இருக்குல்ல அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப லெக்சிங்டன் ப்ரொஃபஸர் வந்து, நல்லாவே பண்ணியிருக்கம்மா, பார்ட்டியை நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்க, நீ வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அவரே ரெக்கமெண்டேஷன் லெட்டரை ஹீரோயின் கையில் கொடுத்துட்றாரு. அவங்களோட ஃப்ரெண்ட் லென்னோ கைரின் பையனோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்றா. ஹீரோட அப்பா லிடியா கிட்ட, நீ முன்னாடிலாம் பண்ணது பத்தலன்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வேறு டேமேஜ் பண்ண வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, என்ன ஏதோ படத்தில் வர மாதிரி 2 பேரும் ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. உடனே லிடியாவும், நான் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இருந்திருக்காது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ன பிறகு, எனக்கு தெரியும், அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து எது தொட்டாலுமே அந்த விஷயம் உருப்படாமல் போயிடுது அப்படின்னு சொன்ன பிறகு லிடியாவால் ஒன்றுமே பேச முடியாது. சோகமாக உட்காந்துருவாங்க. அடுத்து ஹீரோ கிட்ட வந்து, உன்னை எல்லா பொறுப்பையும் நம்பி ஒன்ட்ட ஒப்படைச்சா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எங்களெல்லாம் ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வச்சு கிழிச்சிட்டு இருக்காரு ஹீரோட அப்பா. சட்டன் ப்ரொஃபஸர் தனியாக இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அவர்கிட்ட போயிட்டு, நான் உங்கள்கிட்ட பேசலாமா கொஞ்ச நாளி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நான் இதுவரை உங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கேனான்னு தெரியல, நீங்கள் மட்டும் இல்லைனா என்னால் இந்த ஸ்கூலில் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது, அதனால உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல், ஏன்னா நீங்கள் தான் என்னை விட ஸ்மால் டவுனில் இருந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் போயிடுவாங்க. இங்கே ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட, வாயை திறக்க மாட்டியா ஜேம்ஸ், ஏன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் வாயை ஓப்பன் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்ட பிறகு ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகும். அவர் வீட்டிலேருந்து வெளில போயிடுவார். வெளில போன பிறகும், அவளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவங்க அப்பா வீல் சேரில் இருக்காரு, அவங்க அம்மாவோட இன்கமில் தான் அந்த வீடே வாழுது. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, அவளை நீங்கள் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமாம், நான் அவளை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், அதில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவளோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணிக்க யார் கூட வேணாலும் ஸ்லீப் பண்ணுவா, அது உனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆகி அவங்க அப்பாவை வாயை மூடு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே ஹீரோட அப்பா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சிருவான். அங்கேருந்து ஹீரோட டிரைவர் வந்துட்டு, அடிக்காதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஹீரோட அப்பா டிரைவரை பார்த்து, என்னோட பாயிண்ட் நான் கொஞ்ச நாள் பேசிக்கலாமா, 100 ரூபா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட, என்கிட்ட ஒரு கால் போனால் போதும், அவளால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகவே முடியாது, அவங்களோட ஃபேமிலி ரோட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார் ஹீரோவை. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் கோவத்தை அடக்கிக்கிட்டு அமைதியாக இருப்பார். இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே தெரியாதனால ஹீரோ வரைஞ்சி கொடுத்த டிராயிங்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஹீரோவை இடியட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஹீரோ ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டார். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, ஸ்வீட்டி நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப, அம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு ஓடி போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட, நேற்று எங்கடா போனேன், நாங்கள்லாம் குடிச்சிட்டு மட்டையாயிட்டோம், நீ இருந்தால் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ, இன்னைக்கு பண்ணலாமே பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க கேஷ் அலிஸ்டர் கிட்ட வந்துட்டு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ன பிறகு அலிஸ்டர், ஏன்னா எல்லாரும் முன்னாடியே பேச போறியா, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அலிஸ்டர் கேஷை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கேஷ், இப்ப இல்ல, நம்ம உன்னோட வீட்டில் பேசலாம் ஈவினிங்கா அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலிஸ்டரும் போயிடுவான். இங்கே இவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும், என்னடா நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிட்டு இருக்கீங்க, பார்ட்டிக்கு வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அதுக்கு அலிஸ்டர், இல்லை இன்னைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பையன், என்னடா உனக்கு டேட் சூப்பராக போது போல, அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரும் எனக்கும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே கேஷ் மூஞ்சி கொஞ்சம் சோகமாகுது. அப்புறம் அலிஸ்டர் ஹீரோ கிட்ட போயிட்டு, எல்லாம் ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் தான் ஹீரோக்கு டே சரியில்லைன்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும், கேவலமாக போயிட்டு இருக்கு, சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோட சிஸ்டர் லிடியா தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த சட்டன் ப்ரொஃபஸர், நம்ம பேசலாமா அப்படின்ற கேட்டுட்டு, நீ சொன்னது தான் கரெக்டு, நம்ம 2 பேரும் ஊரை விட்டு போயிடலாம், நீ வேறு ஏதாவது காலேஜில் படிச்சுக்க, நானும் வேறு ஏதாவது வேலையை தேடிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இங்கே ஹீரோட சிஸ்டர் லிடியா, ஏன்னா அப்போ கேட்டப்போ முடியாதுன்னு இப்போ வந்து ஓகே சொல்கிற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. சட்டன் ப்ரொஃபஸர் உடனே,
ஐ லவ் யூ லிடியா அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு லிடியாவால் எதுவுமே சொல்ல முடியல. லிடியா உடனே சட்டன் ப்ரொஃபஸரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. சட்டன் ப்ரொஃபஸரும் சண்டே அன்றைக்கி அந்த கெஃபேக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் லின்னோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஹீரோ வராரு. அதையும் நோட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட போகலான்ட்டு வராங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்காத மாதிரியே கிராஸ் பண்ணி போயிடுவார். என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கூட வந்த அலிஸ்டரும் ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவார். கூட உள்ள மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் அப்போவே சொன்னால ஜேம்ஸ்லாம் உண்மையாக இந்த பொண்ணை டேட் பண்ண மாட்டா, யார் இவளை போய் டேட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினால் கிளாஸில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன் அவன் அவாய்ட் பண்ணுறான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் கிட்டேயும் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு ஹீரோ தான் பார்க்க போகிறாங்க. ஹீரோ ஃபீல்டில் அவங்களோட டீம்மேட்ஸோட கேம் விளாண்டுட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் வந்த பிறகு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் யார் அப்படின்ற மாதிரி ஷாக் ரியாக்ஷன் வச்சுட்டு போய் பார்க்குறாரு. ஹீரோயின் ஏன் என்னை இக்னோர் பண்ணுற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. என்ன ஆகணும், உன்னை இக்னோர் பண்ணுறனா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோ உதட்டில் இருக்க காயத்தை பார்த்துட்டு உங்கள் அப்பா தான் இப்படி பண்ணாரா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ என் ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாத, ஏன்னா நம்ம 2 பேரும் கிஸ் தானே பண்ணோம், வேறு எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே போயிடலாம், என்ன மாதிரி ஆளை உன்ன மாதிரி ஆளை லவ் பண்ணுவாங்க நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஹீரோயின் அந்த இடத்துல கண் கலங்கிட்டே போயிடுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோயினோட அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நாளே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்களா மணி லிஃப்ட் சேருக்காக, அது அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே தெரிஞ்சிச்சு. எதுக்கு இந்த வேலையை பண்ணுற, இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கே ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இந்த மணி எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ எதுக்காவது யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பயங்கரமாக பேட் டேவாக இருந்தது. இதெல்லாம் நடந்த பிறகு ஹீரோயினால் தாக்கு பிடிக்க முடியல. அழுதுட்டு ஃபேமிலினா ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த வேலையை தானே நான் பண்ணுறேன், அதோட மட்டும் இல்லாமல் நான் பிறந்திருக்கலனா நீங்கள் வீல் சேரில் இருந்திருக்க மாட்டீங்க, என்னால் தானே நீங்கள் வீல் சேரில் இருக்கீங்க, அதுக்கு நான் ஈடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போய் அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த சீனில் எப்போதும் போல் ஹீரோ பார்ட்டி பண்ணிட்டு குடிச்சிட்டு வீட்டில் வந்து வாசப்படியில் விழுந்து கிடப்பாரு. ஹீரோட அம்மா வந்துட்டு உனக்கு உதட்டில் என்னாச்சுப்பா, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது நான் விளையாண்டுட்டு இருக்கப்ப அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் சொல்கிறாரு. ஹீரோ அவங்க அம்மாட்ட நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வேற ஒருத்தவங்களா இருந்திருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா லைஃப்பில் எல்லாருமே ஒரு சில டைம் இந்த மாதிரி யோசிப்பாங்க, நான் லவ்வில் மட்டும்தான் அன்ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணமே தவிர அவனோட ஒர்க் இன்ட்ரெஸ்ட்டும் என்னோட ஒர்க் இன்ட்ரெஸ்ட்டும் வேறையாக இருந்தது, அதனால நாங்கள் 2 பேரும் ஃபிட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு நான் மதரானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் சரி செட் ஆகலைன்னா கைவிடுறதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மள மாதிரி பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்குள்ள ஹீரோ கைவிடுறதே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவனோட கண்ணு கலங்குது. அடுத்த சீனில் ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் எனக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து இன்டர்வியூக்கான லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் தனியாக லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கப்ப அந்த ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருந்த எலிங்டன் பொண்ணு ஓ உனக்கு பிரேக்கப் ஆச்சுல்ல, மறந்துட்டேன், எப்படி பிரேக்கப்பை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க நீனு, ஜேம்ஸ்னு கத்தனியாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கா ஹீரோயினை. ஹீரோயின் உடனே நீயே வச்சுக்க, எனக்கு ஒன்றும் அவனை தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரெசென்ட் பண்ண பேக்கில் ஃபக் யூ ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க ஹீரோக்கே. அதெல்லாம் இங்கே ஹீரோட சிஸ்டர் லிடியாவை எடுத்து படிச்சிருப்பாங்க. ஹீரோ திருன்னு முடிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ தான் ஹீரோட சிஸ்டர் லிடியா அவங்களோட லவ் ஸ்டோரியை ஹீரோக்கிட்டேயே சொல்கிறாங்க. அவங்களும் சட்டன் ப்ரொஃபஸரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கல, அவங்க 2 பேரும் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இமெயிலில் சும்மா பேசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ட்ரைனி டீச்சராக தான் இருந்தார் சட்டன் ப்ரொஃபஸர் மேக்ஸ்டன் ஹால் ஸ்கூலுக்கு வராருன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் கை விட்டுறலான்னு தான் இருந்தோம், ஆனால் எங்களால் முடியல, நான் என்ன எதிர்பார்த்தேன்னு தெரியல, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்து நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட சிஸ்டர் லேடியாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட சிஸ்டர் கூட வரப்ப அங்கே ஒட்டியிருந்த போஸ்டர்ஸ் எல்லாருமே மற்ற ஸ்கூல் மட்ச்லாம் கிழிச்சு குப்பத்தொட்டியில் போடுறத ஹீரோ பார்த்துருவாரு. ஹீரோயினை மிஸ் பண்ணுறாரு. ஸ்கூலில் ஹீரோயின் கிராஸ் பண்ணிக்கிட்டா கூட பேசிக்க மாட்டாங்க, ஆனால் கண்ணால் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கமிட்டி ஈவென்ட் கிளப்பில் ஹீரோவை மிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. சட்டன் ப்ரொஃபஸர் ஹீரோட சிஸ்டர் லிடியாவுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே கெஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோட சிஸ்டர் லிடியா கெஃபேக்கு போகவே மாட்டாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப அவங்களோட அப்பா வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின்காக.
சாரி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல ஹீரோயினும் சாரி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், நீ சொன்னதை பற்றி நான் நிறைய யோசித்து பார்த்தேன். நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் இந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது என்னோட ஃபேட். அதுக்கு யாரும் ரீசன் கிடையாது, நீயும் ரீசன் கிடையாது. அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உட்காந்துருந்தாலும் சரி நின்றுட்டு இருந்தாலும் சரி என்னோட லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. எனக்கு அழகான 2 டாட்டர்ஸ் இருக்காங்க உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஹீரோயினோட சிஸ்டரும் அவங்க அம்மாவும் ஓடியாந்து உனக்கு இது லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இன்டர்வியூ லெட்டர் ஹீரோயினுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு நைட் ஹீரோயின் இன்டர்வியூ போகிறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, நான் விக்டோரியன் கவுன் செஞ்சல அதை ஒருத்தவங்க வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே ஹீரோயின் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் ஹாப்பியாக குதிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இன்டர்வியூக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுத்த வாட்சை நான் உனக்கு கிஃப்டாக தரேன், இதை எடுத்துகிட்டு போ, நிறைய லக்கியான திங்ஸ் உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி கொடுக்க அவர் அதை வாங்கி அவர் பேக் பண்ணிட்டு இருந்த திங்ஸோடு சேர்த்து தூக்கி போடுவார். அதை பார்த்து அவங்க அம்மா தேங்க்யூன்னு சொன்னால் நீ குறைஞ்சிருவே அப்படின்ற மாதிரி கேட்க தேங்க்யூம்மா, நிறைய எக்ஸ்பெக்டேஷனையும் ப்ரெஷரையும் என்னோட ஷோல்டரில் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாரு. இந்த மாதிரி பயமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு புதுசாக போனால், ஆனால் போக போக பழகிடும், நெக்ஸ்ட் இயர்னால் உனக்கு ஆக்ஸ்போர்ட் ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போக பிடிக்கலன்னா, எனக்கு உங்களோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்கிற, அப்போ உனக்கு வேறு என்ன தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு சான்ஸ் கொடுங்க, வெளில போய் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன ஹாப்பினஸ் தரும் தேடுறதுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா நீ ரொம்ப எங்காக இருக்க ஜேம்ஸ், இப்போ நீ சொல்கிறதுக்கெலாம் நாங்கள் ஓகே சொல்லிட்டோம்னா வளர்ந்த பிறகு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, நம்ம அப்பா அம்மா கொடுத்த சான்ஸை நம்ம ஏன் பயன்படுத்திக்கலன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் ஆகுவ அப்படின்றலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல, ரூமை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கோவமாக அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க. அடுத்த சீனில் ஹீரோட சிஸ்டர் லிடியா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பாசிட்டிவ்னு வருது. உடனே ரொம்ப பயந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. மார்னிங் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே ஹீரோட சிஸ்டர் லிடியா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ அவங்க அம்மாவை கண்டுக்காத மாதிரியே வந்து காரில் உட்காருவார். ஹீரோட அம்மா ஃபர்ஸ்ட் டிரைவரை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே யூட்டர்ன் எடுத்து ஹீரோட அப்பாவை முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பிள்ளைங்களும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகிற வரையும் அவர் பிஸ்னஸை பற்றி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காருன்னு. இங்கே பார்த்தா ஹீரோ ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் பயங்கரமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எக்ஸைட்மெண்ட்டில் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் இறங்கின பிறகு அப்பாடி வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டே அவங்களோட பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களால எடுக்க முடியல. அங்கே டைரக்ஷன் சொல்லிட்டு இருந்த ஒரு சீனியர் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பும் பண்ணுறாரு. ஓ நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ரூம் வந்து அங்கே இருக்குன்னு சொல்ல வரதுக்குள்ளே ஓ எனக்கு தெரியும் டைரக்ஷன், டேர்ன் பண்ணி லெஃப்ட் திரும்பணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டியே போகிறாங்க. இங்கே இந்த பையனும் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நிற்கிறான். அவங்க ஹீரோயின் எப்படியும் ரூமை கண்டுபிடிச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறாரு. 2 பேரும் ஆப்போசிட் ரூம் போல். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த பிறகு பதறி அடித்து ரூம்குள்ளே ஓடி போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மேக்ஸ்டன் ஹால் 5th எபிசோட் முடியுது. உங்களுக்கு நாளைக்கு நான் லாஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.